திரைக்கதை மன்னன் பாக்கியராஜினுடைய மறைவு இன்னுமே தமிழ் சினிமாவால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாகவே தாங்க இருந்துட்டு இருக்கு. சமீபத்தில் அவருடைய இறப்புக்கு அப்புறமா அவரை பற்றின தகவல்கள் ஒன்றா வெளியாகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நியூ அப்டேட் தாங்க நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியராஜ் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா அவருடைய கூடவே வைத்திருந்த ஒரு சில பொருட்களை பார்த்து அவங்களுடைய குடும்பத்தார் ரொம்பவே அதிர்ச்சியில் இருந்திருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, அவர் வச்சுருந்த பர்சனலான பர்ஸ் தாங்க. ஸோ எப்போதுமே எல்லாருமே நமக்குன்னு ஒரு பர்ஸ் வச்சுருப்போம். ஸோ அப்படி தான் பாக்கியராஜ் அவர்களும் ஒரு பர்ஸ் வச்சுருந்துருக்காரு. அந்த பர்ஸை திறந்து பார்த்த உடனே பூர்ணிமா மாமா இருக்கட்டும், சாந்தனுவாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாக்கியராஜ் அவர்கள் தன்னுடைய 73வது வயதில் மாரடைப்பு காரணமாக தான் உயிரிழந்திருந்தார். ஸோ காலையில் எழுந்துட்டு எப்போதும் போல் வாக்கிங் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு போன அவர் வரும்போது இறந்து தாங்க வந்தார். ஸோ அவரே இதெல்லாம் எதிர்பார்க்கல. ஸோ இது எதிர்பாராமல் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் சொல்லணும். அப்படிப்பட்ட பாக்கியராஜுடைய மறைவுக்கு அப்புறமா அவருடைய மனைவி மகன் சாந்தனு, மகள் சரண்யா அப்படின்னு மருமகள் கீகி எல்லாருமே ரொம்பவே ஆழ்ந்த வேதனையில் தாங்க இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சமயத்தில் அவருடைய பொருட்கள், அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி பத்திரமா வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிருந்திருக்கு. எப்போதுமே அவருடைய பர்ஸில் ஓப்பன் பண்ண உடனே அவரும் அவங்களுடைய மனைவியும் ஜோடியாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் வச்சுருந்துருக்காரு. ஸோ ரொம்ப வருஷமாக அதை தான் வச்சிட்டு இருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய மகள் சரண்யா. ஸோ ரீசெண்டாக தான் தன்னுடைய தந்தையோடு சேர்ந்துருந்தாங்க. காரணம், இதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு லவ் மேட்டரால் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப நாளாக எந்த காண்டாக்ட்லையும் இல்லாமல் தான் இருந்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக பாக்கியராஜ் சாருக்கு மகள் மேலே ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ இப்படி பண்ணிட்டாங்களே அந்த மாதிரி இருந்தாலும் பேரன் பிறந்துட்டான் அப்படின்ன உடனே அவர் எல்லாத்தையும் சுத்தமாக டோட்டலாக மறந்துட்டு மகளை தன்னோடு சேர்த்துக்கிட்டாருங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா பாக்கியராஜை பற்றி அவருடைய குடும்பத்தை பற்றி நம்ம எதுவும் பேசணும் அப்படின்னு நினச்சா கூட மகன் சாந்தனும் மருமகள் கீகி மனைவி பூர்ணிமா இப்படி தான். மகள் கேட்டால் சரண்யா அப்படின்னு மட்டும் தான் சொல்லிகிட்டு இருப்பாங்களே ஒழிஞ்சு சரண்யா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸு, அவங்க ஏன் இவ்வளோ நாளாக சேராமல் இருந்தாங்க, அந்த ரீசன்லாம் பெருசாக தெரியாமலே இருந்துச்சுங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறமா இப்போ அதை பற்றின ஒவ்வொரு விஷயங்களாக வெளியாகிட்டு இருக்குது. ஸோ பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய மகளை அவர் சேர்த்துக்கிட்டாரு. ஸோ அவருடைய மகள் சரண்யா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாரிஜாதம் அப்படின்ற ஒரு படத்தில் தான் என்ட்ரானாங்க. அந்த படம் அவங்களுக்கு அந்தளவுக்கு ஹிட் கொடுக்கல. ஸோ அவங்க சினிமா ஃபீல்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க காஸ்டியூம் டிசைனராக அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மகன் சாந்தனவையாவது எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சப்போ அவருக்கும் சரியாக எந்த படங்களுமே அமையலை. என்னதான் பாக்கியராஜ் திரைத்துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக இருந்தாலுமே கூட தன்னுடைய மகனை ஒரு இடத்துக்கு கொண்டு வர முடியல அவரால். அதே மாதிரி இருந்துட்டு இருந்த சூழ்நிலையில் பாக்கியராஜ் அவங்களுடைய மகளுக்கு கூட பேசி சேர்ந்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அவருடைய பர்ஸில் வச்சுருந்துருக்காரு. ஸோ அது மாற்றி வச்சது யாருக்குமே தெரியலைங்க. ஸோ முன்னாடி பர்ஸ் இருந்தப்போ அவங்க மனைவி ஃபோட்டோ இருந்திருக்கு. ஸோ அதை அவங்க மனைவி பார்த்துருக்காங்க. அதுக்கு அப்புறமா ரொம்ப நாளுக்கு அப்புறமா அவர் இதை மாற்றிருக்காரு. இதை பூர்ணிமா அவங்களே சரியாக கவனிக்கல. ஏன்னா அடிக்கடி பர்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா தானே தெரியும். அவருடைய பர்சனல் அப்படிங்கும்போது பெருசாக யாரும் அதை கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. இப்போ அப்பா இல்லை அப்படின்றதுக்கு அப்புறமா அப்பா பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப எமோஷ்னலாக ஆயிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் அவருடைய பர்ஸில் ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது பூர்ணிமா, அவர், மகள் சாந்தனு, மருமகள் கீகி எல்லாரும் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃப்ரேம் வச்சுருந்துருக்காரு. ஸோ இதை பார்த்து தான் எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபன் சாருடைய இழப்பு தமிழகத்துக்கே மிகப்பெரிய இழப்பு தாங்க. குடும்பத்தாருக்கு எந்த அளவுக்கு இழப்போ அதே மாதிரி தான் தமிழக மக்களும் ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. ரசிகர்களும் ரொம்ப ஏங்கிட்டுருக்காங்க, வருத்தப்பட்டுட்ருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக வருத்தப்பட்டவர் யார் அப்படின்னா பார்த்திபன் சார் தான். பார்த்திபன் சாரை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். ஏன்னா பாரதிராஜா அவர்களுடைய இறுதி ஊர்வலம் வரைக்கும் கூடயே இருந்தார். அவருடைய குரு அவரை கண்டிப்பாக நான் தான் தோளில் சுமப்பேன் அப்படின்னு கடைசி விஷயங்கள் வரைக்குமே இருந்து எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு வழி அனுப்பி வச்சார். ஸோ அவரை வழி அனுப்பி வச்ச அந்த காட்சிகள்லாம் இன்னும் எல்லாருடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லோரும் கலங்கி போய் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினப்போ தன்னுடைய குருநாதருக்கு பாக்கியராஜ்க்கு பார்த்திபன் மட்டும் வித்தியாசமாக மரியாதை செலுத்தணும் அப்படின்னு நினச்சிருந்தாராம்.
ஸோ அதனால தான் அவர் செய்த அந்த ஒரு செயலானது மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. அப்படி என்ன செய்திருந்தார் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோட டைரக்டருக்கு வந்து ஃபோன் பண்ணி, அன்புடன் உங்கள் கே. பாக்கியராஜ் அப்படின்னு பாக்கியராஜோடைய கையெழுத்து வடிவில் இருக்கிற மாதிரி ஒரு சிறப்பு அட்டையை வந்து தயாரிக்க வச்சுருக்காரு. ஸோ அந்த அட்டையை பாக்கியராஜோடைய இதயத்தின் மீது வைத்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்தினாராம். பின்னாடி சாந்தனு கற்பூரம் ஏற்றி இறுதி மரியாதை செலுத்திய போது அந்த அட்டை அவருடைய உடனே வந்து இருந்திருக்கு. ஸோ தகன மேடைக்குள்ளே போகும்போது கடைசி நொடியிலும் அந்த அட்டை அவரோட தாங்க இருந்திருக்கு. ஸோ பார்த்திபன் கண் கலங்கியபடி இதில் வந்து சொல்லியிருக்காரு. பாக்கியராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய குருநாதருக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தாங்க இது வந்து செஞ்சுருக்காரு. ஆனால் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் போல் வந்து மாற்றிட்டாங்க. பார்த்திபன் சார் செய்த செயலை பற்றி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் செய்த செயலை பற்றி ஒரு பேட்டியில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காருங்க. அதில் என்ன இருந்தது அப்படின்னா, பாக்கியராஜிடம் உதவி இயக்குனராக இருந்த ஒருவர்கிட்ட இருந்து தனக்கு நள்ளிரவில் வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மெசேஜில் என்ன இருந்துச்சுன்னா, நீ தான் பாக்கியராஜை பெற்று வளர்த்த மாதிரி எல்லா வேலையும் செய்கிற, மற்றவங்களையும் கூப்பிட்டு வேலை செய்ய சொல்லியிருக்கலாம், யாரையும் மதிக்க மாட்ட, அதனால தான் நீ பொண்டாட்டி புள்ள இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீயும் செத்து போவ, உனக்கு யாருமே வந்து வரமாட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதாவது பார்த்திபன் அவர்களுக்கு சாபம் விட்ட மாதிரிலாம் பேசியிருந்திருக்காங்க. அந்த மெசேஜை பார்த்ததுமே பார்த்திபன் அதை படிச்சுட்டு பதில் கூட வந்து அனுப்பலையாங்க. அதுக்கு பதிலாக அதை சாந்தனுவிடம் காட்டி அவர் கூறியிருக்காராம். இந்த தகவல் வெளியானதும் ரசிகர்கள் எல்லாருமே கடும் அதிர்ச்சியில் வந்திருக்காங்க. ஒரு குடும்பம் தந்தையை இழந்து கதறி கொண்டுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்த மனிதருக்கு இப்படி சாபம் விடுறதா? இறந்தவருக்கு கடைசி மரியாதை செய்ய ஓடினது தப்பா? இப்படிப்பட்ட நேரத்திலும் பொறாமை பார்க்குற மனநிலை எப்படி வருது அப்படின்னு பலரும் வேதனைப்பட்டு பதிவிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திபன் சார் செய்தது சரியா தவறா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு குருநாதருக்கு ஒரு சிஷ்யன் செய்யக்கூடிய மரியாதையை தான் அவர் வந்து செய்திருக்காரு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பாக்கியராஜுடைய குடும்பத்துக்கு உறவினராகவே பார்த்திபன் வந்து இருந்திருக்காரு. சாந்தனு தனியாக நிற்கலைங்க. ஒவ்வொரு இடத்திலும் பார்த்திபன் தோளாவை கூடவே நின்றுருக்காரு. அதை கடைசி வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருந்தோம். ஆனால் ஒரு சிலரால் அதை வந்து ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான வதந்திகள் எல்லாம் பரப்பிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருந்தார். பாக்கியராஜ் அவர்கள் மறைந்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் வெளியிடக்கூடிய ஒவ்வொரு பதிவும் பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய குருநாதர் மீது வச்சிருந்த மரியாதையும் பாசத்தையும் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்குங்க. ஆனால் அந்த அன்புக்கே இன்னைக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இப்படி சாபமெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இதிலிருந்து பாக்கியராஜனுடைய மறைவு பார்த்திபனை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படின்றத நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை பார்த்திபனை இந்த மாதிரி சபித்த நபர் யாராக இருப்பாங்கன்னு நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.